பூமியை கொடூரமாக கொலை பண்ண அபூர்வா தீட்டிய திட்டத்தில் சரச்சந்திராவும் இருக்காரா? நம்பவே முடியலையே. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சாரதா உடம்பு சரியானதுக்கப்புறம் கோவிலில் வந்து சாமிக்கு பட்டு வஸ்திரம் கொடுக்குறதா வேண்டுதல் வச்சிருக்காரு ககன். அதுக்காக கோவிலுக்கு வராங்க. இன்னைக்கு கோவில் திருவிழானால சரத்சந்திரா, அபூர்வா, செர்ரி, நட்சத்திரா எல்லாருமே வர்றாங்க. சரத்சந்திரா அவர் எட்டு வந்த 10 வருஷத்தை தான் ஃபர்ஸ்ட் அம்மனுக்கு சாத்தணும்னு சொல்ல, ககன் அவரோட தான் முதல்ல சாத்தணும்னு சொல்ல, கோவில் நிர்வாகிகள் சொல்றாங்க முதவே ககன் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதில் நடக்கிற சண்டையில் சரத்சந்திரா நான் 1,00,000 ரூபா கொடுக்குறேன், என்னோட தான் முதல்ல சாத்தணும்னு சொல்றாரு. 1,00,000 2,00,000 2,00,000 கோடி வரைக்கும் போயிடுது. அபூர்வாக்கு டென்ஷன் ஆகுது. யார் யார் ரெண்டாவதுங்கிற ஒரு சப்ப மேட்ருக்காக கோடி ரூபாய் வரை செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திராவை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. சாரதாவுக்கு ககன் பூமி கல்யாணத்தை எல்லாரும் முன்னாடியும் நடத்தணும்னு ஆசை. இப்போ சரச்சந்திரா, அபூர்வா எல்லாருமே வந்திருக்கிறனால அவங்க உடனே பிளான் பண்ணி, ககன் நீ இப்போ பூமிகளில் தாலி கட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கட்ட மாட்டேன்னு சொல்ல, இந்த தசரதனுடைய கட்டளையை எப்படி ராமர் தட்ட மாட்டாரோ அது மாதிரி இந்த சாரதா சொன்னால் ககன் தட்ட மாட்டான்னு எல்லாரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சிடாத ககன், ப்ளீஸ் கட்டுடா அப்படின்னு சொல்ல, அம்மா நீ சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன், நீ ஏன் அழற, இப்போ என்ன பூமிக்கு தாலி கட்டணும் அவ்வளோதானே, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பூமிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அபூர்வாவும் நட்சத்திராவும் பயங்கர எரிச்சலோட பார்த்துட்ருக்காங்க. சந்திரா என்ன தான் கோவமாக இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி இருக்குது. சரி என்ன பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னொன்னே நான் போய் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்டேஜ்லலாம் ஏறிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷமாயிடுது சாரதாவுக்கு. பூஜைக்கு வந்து ககனும் பூமியும் காப்பு கட்டணும்னு அர்ச்சகர் சொல்ல 2 பேரும் கட்டிக்கிறாங்க. ராவண சம்ஹாரத்துக்கு சந்திரா கையால் ராவணனோட கொடும்பாவையும் அம்பு விட்டு கொளுத்தணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி எல்லாரும் டான்ஸ் எல்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபூர்வோட பிளான் என்னென்னா, பூமியை கடத்தி ராவணனோட கொடும்பாவிக்குள்ளே கட்டி வச்சுட்டா சரச்சந்திரா கையாலேயே பூமியை எரிச்சு கொண்டுடலான்னு தான். நட்சத்திரா சொல்கிறாங்க, பூமிக்கு ஜென்மம் கொடுத்தவர் அப்பா, அவர் கையாலேயே அவர் ஜென்மத்தை முடிச்சு வைக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணுற நீ சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது பூமியை வந்து கடத்திடுறாங்க. இதை வந்து நோட் பண்ணவே இல்லை ககன். அவர் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு கீழே இறங்கி வராரு. சாரதா தான் பார்த்துட்டு பூமி எங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு அவர் சொல்ல, சாரதாவுக்கு சந்தேகமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரே பயம் வந்துடுது. கோயில் ஃபுல்லாக தேடுறாங்க எல்லாருமே, ஆனால் எங்கேயுமே அதுக்குள்ளே எங்கள் பூஜைக்கு இந்த ராவணன் கொடும்பாவியை எரிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்ச்சகர் சொல்ல, சரச்சந்திரா வந்து அந்த கொடும்பாவியை எரிக்கிறதுக்கு அம்போட ரெடி ஆயிடுறாரு. எல்லா பக்கமும் தேடிட்டு இருந்த ககன் கடைசியாக வந்து தேடுற இடம் வந்து அந்த ராவணன் கொடும்பாவி தான். கீழே நின்றுட்டு பூமின்னு கத்துறாரு. பூமி அப்போ தான் பார்க்குறாங்க காப்பாற்றுற ககன் வந்திருக்காருன்னு. அவங்க பிளான் பண்ணி கையில் இருக்கிற அந்த காப்பு கயிறை வந்து எப்படினாலும் அசைச்சு கீழே விழ வச்சுட்டா ககன் காப்பாற்றிடுவார் அப்படின்னு கையை அப்படி இப்படின்னு அசைக்கிறாங்க. அந்த காப்பு கயிறு கீழே விழுறதுக்கும் சந்திரா அம்பு விடுறதுக்கும் நேரம் சரியாக இருக்குது. ககன் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் சந்திரா அம்பு விட்டுடுறாரு. தீ பிடிச்சி மடமடன்னு எரிய ஆரம்பிச்சிருது கொடும்பாவி. ககனும் அந்த காப்பு கயிறை உடனே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாரு, மேலே பூமியை கட்டி வச்சிருக்காங்க. கடகடகன்னு மேலே ஏறுறாரு. அவர் கயிறை அவுத்து முடிக்கிறதுக்குள்ள மயங்கி விழுந்துடுறாங்க பூமி. ஒரு வழியாக பூமியை காப்பாற்றி கீழே குதிச்சு வந்துடுறாரு. அபூர்வாவும் நட்சத்திராவும் எப்படியும் பூமி செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ககன் பாகுபலி வந்து சிவலிங்கத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அப்படியே பூமியை தூக்கிட்டு வெளியில் வர்றாரு. இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுது அபூர்வாவுக்கும் நட்சத்திராவுக்கும். செர்ரிக்கு தான் ஏற்கனவே தெரியுமே இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் இப்படி தூக்கிட்டு வர்றாங்க பூமியன்னு பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு. மயக்கத்தில் இருக்க பூமி மேலே தெளித்து ஒரு வழியாக பூமியை காப்பாற்றிடுறாங்க. ஆமாம், இந்த சந்திரா எங்கே போனார்? அப்போ சொன்னமே ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட் என்னென்னா, பூமிக்கும் ககனுக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை. அது சாரதாவுடைய கனவு. என்னப்பா இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களேப்பா. சரி, அடுத்து என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.